யோசிச்சு பாருங்களேன், சுகர் எனக்கு கண்ட்ரோலே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே தூங்காதவங்களா இருப்பாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், அவர்கிட்ட வந்துட்டு அந்த எந்த பேஷண்ட் வராங்களோ அவங்ககிட்ட தூக்கத்துக்கு மட்டும் மருந்து கொடுத்துட்டு போய் 8 மணி நேரம் நைட்டும் மத்தியானம் ஒரு 1 மணி நேரமும் தூங்கிட்டு இதே வாக்கிங் இதே டயட் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். நான் 8 மணி நேரம் நைட் தூங்கிட்டேன், மத்தியானம் 1 மணி நேரம் தூங்குறேன். எனக்கு சுகர் 200 மினிமம் 140 170க்குள்ள மெயின்டைன் ஆகலைன்னா எனக்கு இல்லை. தூங்கினாதான் வளருவோம். யாரெல்லாம் வளரலையோ அவங்க குழந்தை பருவத்தில் நல்லா தூங்காதவங்க. ஒரு மனிதன் வாழணும்னா அவன் தூங்கணும். எப்பவுமே ஸ்லீப் அட் யோர் ரைட் சைட் அண்ட் நீ குப்புறப்படுத்து தூங்காது. அந்த மாதிரி நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது லெஃப்ட் சைட் படுத்து தூங்குறேன். ஏன்னா என்னோட ஹார்ட்டுக்கு லோடு இருக்கக்கூடாது, அப்போ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நான் ஆனால் மீதி நாள் ரைட் சைட் படுத்து தூங்குறேன். நான் ஏன் குப்புறப்படுத்து தூங்கக்கூடாது? 9:30 தூங்கி காலைல 5 மணிக்கு எழுதலாம் இல்லை, தூங்குறதே 12 மணி 10 மணி ஆயிடுச்சுல தூங்க போகலாம்ல. ஆனால் என்ன யோசிக்கிறாங்க, 10 மணி ஆயிடுச்சு இப்போ தான் 10 ஆகுது இன்னும் 11 ஆகலன்னு மொபைல் நோண்டுறோம். நம்மளே நீங்களே எடுத்துக்கோங்களேன், 11 மணி ஒன்று 11 ஆகுதா? அதாவது சாதாரணமாக ஒரு பயாலஜிக்கல் கிளாக்ல மைண்ட் செட் எப்படியா இருக்குன்னா இன்னும் 12 ஆகல, 12 ஆயிடுச்சு தூங்கணும். இது வந்து ரொம்ப மாறி வருது. இந்த மாதிரி தூக்கமின்மை நம்மளுடைய தலைமுறையை அழிச்சிடும். நீ வாழணும்னா நீ தூங்கணும் அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காண்டி தான் பெருமாளை வந்து தூங்குற போஸ்டரில் காமிச்சாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அதுக்கப்புறம் தேட ஆரம்பிச்சேன். தூங்கும் போது தான் என் தலையிலேருந்து கால் வரைக்கும் என் உடம்புல இருக்கிற செல்ஸ் ரிப்பேர் ஆகுது. தூக்கம்ன்றது ஒரு சாதாரணமாக 2 நாள் தூங்கல மச்சான், இல்லை நான் தூங்கலப்பா. டெலிவரி ஆன லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பெண்கள் வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரி, குறிப்பாக அவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மாசமாக இருக்கும்போது சுத்தமாக தூங்கவே மாட்டாங்க. நைட்டில் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுமா அது இதுன்னு. ஆனால் பெண்களோட பயாலஜிக்கல் கடவுள் படைக்கும் போதே அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு படைச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுமே ஆஃப்டர் தட் பீரியட் அவங்களோட தூக்கன்றது வந்து சுத்தமாக குறைஞ்சிட்டே வர ஆரம்பிச்சு. நான் வந்துட்டு எந்த நோய் நொடியெல்லாம் வாழணும், என்னோட உடம்புல இருக்கிற செல்கள் ரிப்பேர் ஆகணும். நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணை சுற்றி கருவலை இருக்கும், அந்த கண்ணு ஏங்கும். அந்த கருவலை ஏன்னா எனக்கு தூங்க விடு, எனக்கு தூங்க வை, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. எப்பவுமே ஸ்லீப் அட் யோர் ரைட் சைட் அண்ட் நீ குப்புறப்படுத்தி தூங்காது. அது வந்து சாத்தான் தூங்குற மாதிரியா. ஒரு பெரிய ப்ரேயர் பண்ணுற இடத்துல மசூதியில் நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அல்லா வந்துட்டு குப்புறப்படுத்தி தூங்குங்களா அடித்து எழுப்புனாராம். நீ இப்படி தூங்கக்கூடாது, கடிந்து கொள். ஹராம்னு சொல்லுவாங்க முஸ்லீம்ஸில். ஹராம்னா அது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு செயல், அவர் வெறுக்கிற ஒரு செயல் செய்யறது ஹராம். குப்புறப்படுத்தி தூங்குறது ஹராம். நின்றுட்டு தண்ணி குடிக்கிறது ஹராம், உட்காந்து தண்ணி குடிக்கணும். ஆனால் அதெல்லாம் சயின்ஸ் இருக்குது தெரியுங்களா. நான் உட்காந்து தண்ணி குடிச்சுன்னா என்னோட தண்ணி வந்து இப்படி போகும்போது கால்லேருந்து சர்க்குலேஷன் ஃபாஸ்ட்டாக வயிற்றுக்கு வராது. நின்றுட்டு குடிக்கும் போது உடம்பு இம்பேலன்ஸ் ஆகுது. சின்ன சின்ன சயின்ஸ் தானே, பரவாயில்ல ஒரு நாள் நின்று குடிக்கிறேன் ரத்தம் வந்தால் வந்துட்டாலும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது லெஃப்ட் சைட் படுத்து தூங்குறேன். ஏன்னா என்னோட ஹார்ட்டுக்கு லோடு இருக்கக்கூடாது, அப்போ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நான் ஆனால் மீதி நாள் ரைட் சைட் படுத்து தூங்குறேன். நான் ஏன் குப்புறப்படுத்து தூங்குறேன்? ஜாப்பனீஸ் தான் உலகத்திலே கம்மியாக தூங்குறவங்க. they sleep less than 5 hours per day. 5லேருந்து 6 மணி நேரம் தூங்குறவங்க. ஜாப்பனீஸ் யாருமே வளர்ந்தே இருக்க மாட்டாங்க, ஹைட்டாகவே இருக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா, தூங்கினாதான் வளருவோம். யாரெல்லாம் வளரலையோ அவங்க குழந்தை பருவத்தில் நல்லா தூங்காதவங்க. ஹைட் ரொம்ப முக்கியம், தூங்கணும். அதனால தான் மோஸ்ட்லி நீங்கள் பாருங்களேன், நல்லா தூங்குறவங்க ஹைட்டாக இருப்பாங்க, தூங்காதவங்க வளர்றது கம்மியாகும். ஆனால் அவங்க தூங்காததில் ஒரு நியாயம் இருக்குது, ஒரு தர்மம் இருக்குது. எறும்பை விட வேகமாக வேலை பார்க்குறவங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது, ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்குது. இந்த சன்லைட் நைட் வந்து இந்த குண்டு பல்ப்பு இந்த பிரச்சனைலாம் சொன்னல, என் பிள்ளைக்கு தூக்கமே வரலன்னு சொன்னல. என் குழந்தை நல்லா தூங்கணும்னா ஒரே ஒரு டிப்ஸ் இருக்குது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்து வீட்டில் LED லைட்ஸு, அதிலே தான் மொபைல் ஆன்லைன் கிளாஸ் பார்க்குறோம், அதிலே தான் படிக்கிறோம், அதிலே தான் வேலை பார்க்குறோம், அதிலே தான் சாப்பிட்றோம். ஆனால் அந்த குழந்தைக்கு தூக்கம் வரல. என் குழந்தை நல்லா தூங்கணும். காலையில் 10 நிமிஷம் நேச்சுரல் சன்லைட் பார்க்குற மாதிரி டைரக்ஷனில் பனியனோ ஷர்ட்டோ கழட்டிட்டு, இல்லை முட்டி வரைக்கும் லேடிஸ் புடவை தூக்கி விட்டு உட்காந்து அந்த சன்லைட்டை அவங்க உடம்பு பட்டுச்சுன்னா நைட் சூப்பராக தூக்கம் வரும்.